வரிசையாக விஜய் கட்சியிலிருந்து வெளியேறக்கூடிய முஸ்லிம்கள், ஜனநாயகன் லீக் செய்த விவகாரம், அதிரடியாக கைது செய்யப்பட்ட 6 பேர், பயத்தில் பிரச்சாரத்தை தடை செய்திருக்கக்கூடிய விஜய், திரிஷா வீட்டில் வெடிகுண்டு விவகாரம், தோல்வியில் முடிந்த ஹோலோகிராம் பிரச்சாரம், வீதியில் விரட்டி அடிக்கக்கூடிய பொதுமக்கள், சாக்கடையில் குதித்திருக்கக்கூடிய விஜய் ரசிகர்கள், பரபரப்பாக போய்கொண்டிருக்கக்கூடிய தேர்தல் கள நிலவரம், இது சம்பந்தமான பல்வேறுபட்ட விவரங்களை செய்தி ஆதாரங்களோட, வீடியோ ஆதாரங்களோட இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ அவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. 60,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 500க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். இந்த ஜனநாயகன் படத்தை விஜய் தன்னுடைய பிரச்சாரத்துக்காக பயன்படுத்தினாரு. அந்த படம் வந்துட்டு இந்த படத்தை பார்த்து எல்லாம் நம்மளை முதலமைச்சர் ஆக்கிடுவாங்க அப்படின்னு நினைச்சாரு. ஆனால் அந்த படத்தை பார்த்து கட்சியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெயர் கொண்ட அந்த ரசிகர்கள் இருந்தாங்களே, அவங்கெல்லாம் இப்போ வெளியேறக்கூடிய அளவுக்கு பல தரமான சம்பவங்கள் நடந்திருக்குது. அதுக்கு முன்னாடி சில கல நிலவரங்களை பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ விஜயோடைய கட்சி சார்பில் ஒரு ஹோலோகிராம் பிரச்சாரம் ஒன்றும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும், ஏன்னா பாம்பின் கால் பாம்பறியும் இல்லையா, அந்த ரசிகர்கள் நல்லா தெரியும் தளபதி வீட்டை விட்டு வெளில வரமாட்டாப்புல, அவர் என்ன செஞ்சாலும் பனையூரில் பதுங்கிட்டு இருப்பாரு. ஒரு நாள் பிரச்சாரத்துக்கு வந்தாருன்னா 2 நாள் லீவ் போடுறாரு. அப்போ இவரை வச்சு நம்ம எங்கே பிரச்சாரம் பண்ணுறதுங்கிறதுக்காக இந்த ஹோலோகிராம் ப்ரொஜெக்ட்னு ஒன்று இருக்கும். ஒரு ஃபேன் ஒன்று சுத்தம். அந்த ஃபேன் சுத்தம் போது நம்ம ஒரு வீடியோ, நம்ம என்ன வீடியோ காட்டுறோமோ அந்த வீடியோ அந்த ஃபேனில் ஓடும். அந்த தூரத்துலேருந்து இருட்டில் பார்க்கக்கூடிய ஒருத்தவங்களுக்கு ஒரு உருவாங்க நிற்கிற மாதிரியே இருக்கும். இந்த எந்திரன் படத்தில் ரஜினி வந்து அந்த ரோபோ கிட்ட பேசுவார். ரோபோ எங்கேயோ இருக்கும், ஆனால் அந்த ஹோலோகிராம் மூலயமா பேசுகிற மாதிரி அது ஒரு டிஜிட்டல் ஒரு தொழில்நுட்பம். அந்த மாதிரி ஒரு பிரச்சாரத்தில் ஒரு வேட்பாளர் ஒருத்தர், ஆமாம் எங்கேருந்து தளபதி வரப்போறாரு அப்படின்னு சொல்லி அவராகவே ஹோலோகிராம் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்கு முன்னாடி வந்து பொம்மையை வச்சு பிரச்சாரம் பண்ணாங்க. ஒரு பொம்மையை கொண்டு வந்து பக்கத்தில் வச்சுக்கிட்டு விஜய் மாதிரி பொம்மையை வச்சுக்கிட்டு பிரச்சாரம் பண்ணாங்க. அந்த பொம்மையை பற்றி எல்லாரும் கிண்டல் பண்ண ஆரம்பிக்கவும் அடுத்து டூப் நடிகர்கள்லாம் கொண்டு வந்தாங்க. விஜய் மாதிரி டூப் போட்டு இந்த திருக்கூத்தில் ஆடுவாங்க இல்லையா, அவங்கள கூப்பிட்டு வந்து பிரச்சாரம் பண்ணாங்க. அதுவுமே சல்ப் எடுக்கல. ரோட்டில் ஒரு ஆள் கூட திரும்பி கூட பார்க்கல. அதோட வேற வழி இல்லாமல் விஜய் மற்ற ஊர்களில் எங்கே பிரச்சாரம் பண்ணுவாரோ அதே ஹோலோகிராம் ப்ரொஜெக்டர் மூலயமா அதை வச்சு பிரச்சாரம் பண்ணக்கூடிய ஒரு வேலைகளை இறங்கிட்டாங்க. ஏன்னா இவங்க தொடர்ந்து என்ன செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா, எங்களுக்கு வந்து அனுமதியே தரமாட்டாங்க, இது திமுகவுடைய சதி அப்படி சொல்லி ஆரம்பத்தில் உருட்டினாங்க. அப்புறம் மக்கள் கேள்வி கேட்டாங்க, ஏன்டா எல்லாத்துக்கும் திமுக தான் உங்களுக்கு காரணமாடா? தேர்தல் ஆணையம் தான் ஒரு பிரச்சாரத்துக்கான அனுமதி கொடுக்கணும், நேரம் கொடுக்கணும். அப்படிங்கும் போது அதுக்கடுத்து திமுக மேலே பழி சொல்லலை. உடனே என்ன பண்ணாங்க, கமிஷனர் அருண் இருக்கார் இல்லையா, கமிஷனர் அருண் வந்து திமுக சாதகமாக நடக்கிறாரு அப்படின்னாங்க. அப்புறம் தேர்தல் ஆணையம் இந்த புகார்லாம் பார்த்தோன்னே தேர்தல் ஆணையம் கமிஷனர் அருணையே மாற்றிட்டாங்க. ஏன்னா இப்போ முழுக்க முழுக்க தேர்தல் ஆணையத்தோட கண்ட்ரோல் தான். கமிஷனர் அருணே மாற்றம் பண்ணிட்டாங்க. அப்போ கமிஷனர் அருணும் மாற்றம் பண்ணாச்சு, திமுக மேலேயும் பழி சொல்ல முடியல. அப்போ இப்போ என்ன செய்யலாம் அப்படிங்கும் போது தேர்தல் ஆணையத்தை ஒரு கட்டத்தை உஷாராயிட்டாங்க. இவங்க என்ன சொன்னாலும் புகார் கொடுத்துட்டே இருக்கிறானுங்க, அவங்க சதி இவங்க சதின்றானுங்க. நீ என்ன செய்ய, அவங்க எங்கே ஸ்பாட்டை கேட்குறாங்களோ எந்த டைம் கேட்குறாங்களோ அந்த டைமை கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அந்த முடிவு எடுத்துட்டாங்க. அவங்களும் டைமை கொடுத்துறது, ஏப்பா நான் டி நகர் போறியா, இத்தனை மணிக்கு வேணுமா, இந்தா போ அப்படின்னு பிரச்சாரம் பண்ணுறது. என்னடா பட்டுன்னு டைமை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிர்வாக சீர்திருத்தம் காரணமாக இன்று விஜய் அவர்களுடைய பிரச்சாரம் ரத்து செய்யப்படுகிறது. அந்த மாதிரி சொல்லி இவங்களே இனி பழி போட முடியாதுன்ற கட்டத்தில் இவங்களே பிரச்சாரத்தை ரத்து செஞ்சிடறாங்க. அந்த மாதிரி ஒரு நாளைக்கு பிரச்சாரம் பண்ணார்னா 2 நாளைக்கு பிரச்சாரத்துக்கு லீவ் விடுறாரு. தேர்தலுக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்குது. அந்தந்த அரசியல் கட்சிகள் ஒவ்வொரு தெருவா வீடு வீடாக போய் அப்படியெல்லாம் பிரச்சாரம் பண்ணும் போது இவங்க ஒரு நாள் பிரச்சாரம் பண்ணால் 2 நாள் லீவு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் வந்து இல்லை நம்ம என்ன கேட்குறோம், ஒரு பிரச்சாரம், ஒரு விஜயே வெளியில் வந்து பிரச்சாரம் பண்ணால் கூட அவர் ஒரு நாளைக்கு பிரச்சாரம் பண்ணுறது, ஒரு இடத்துல போய் நின்று அங்கே ஒரு 10 நிமிஷம் பேசுவார், அவ்வளோதான். மீதி ஃபுல்லாக ஏசி கேரவனில் தான் உள்ளே உட்காந்துட்டு இருக்கிறாரு. இன்னொரு ஸ்பாட்டில் போனால் ஒரு 10 நிமிஷம், மொத்தம் 3 ஸ்பாட்டில் தான் பேசுகிறாரு. அப்போ 10-30 நிமிஷம் கூட ஒன்றால் ஒரு வெயிலில் நின்று பிரச்சாரம் பண்ண முடியல, மக்களோட நின்று பேச முடியல அப்படின்னா இவரு தான் நாளைக்கு முதலமைச்சராகி தமிழ்நாட்டை புரட்டி போட்டுற போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவங்களோட கற்பனைப்படியே ஒரு முதலமைச்சர், இவங்களோட கற்பனைப்படியே ஒரு முதலமைச்சர் ஆயிட்டா கூட நாளைக்கு இந்த மாதிரி பொம்மையை கொண்டு தான் சிஎம் சீட்டில் உட்கார வைப்பாங்க. இல்லை இந்த ப்ரொஜெக்டர், அந்த ஃபேன் சுத்தம், அதில் ப்ரொஜெக்டர் இருக்கும், அந்த ப்ரொஜெக்டர் தான் இருக்கும், அதான் சிஎம். அந்த சிஎம் கிட்ட போய் இவங்களாம் போய் புகார் கொடுக்குற அளவுக்கு இப்படி ஒரு கோமாளி கூட்டத்துக்கிட்ட இன்னைக்கு தமிழ்நாட்டோட அரசியல் சிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்துருக்கக்கூடிய மக்கள் உண்மையிலே செம்ம காண்டாறாங்க இந்த கூட்டத்தை பார்த்து. அதாவது விஜயோடைய பிரச்சாரத்துக்கு எதிரி வேற யாரும் இல்லை, விஜயும் விஜய் ரசிகர்கள் தான் அவங்க பிரச்சாரத்துக்கு எதிரிகளாக இருக்காங்க. பூன்னு அந்த விசிலை வச்சுக்கிட்டு ரோடெல்லாம் ஊற்றிட்டு போகும்போது உண்மையிலே செம்மையாக மக்கள் டென்ஷன் ஆகுறாங்க. நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன், இவங்க ரோடு முழுக்க விசில் அடிச்சுக்கிட்டே கூ கூ கூன்னு விசில் அடிச்சு வராங்க.
ஒரு அம்மா வீட்டுல இருந்து குப்பையை எடுத்துட்டு வந்துட்டாங்க. குப்பை வண்டி இல்லையா, பிரச்சாரம் பண்ணிட்டு போறீங்களா அப்படின்ட்டு. ஏன்னா குப்பை வண்டி தான் நம்ம ஊர்ல விசில் அடிச்சுட்டே வருவாங்க. அப்ப குப்பை போடும். அந்த அம்மா குப்பை வண்டி வந்திருக்குன்னு நினைச்சு எடுத்துட்டு வந்துட்டாங்க. வெளியில பார்த்தா இந்த குப்பைங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்குது. இது மாதிரியான சம்பவங்கள் இதெல்லாம் நடக்கிற நேரத்துல கோயம்புத்தூர்ல ஒரு காய்கறி கடை போடக்கூடிய ஒரு அம்மா தாவேகாவையும் தாவேகா வேட்பாளரையும் விரட்டி அடிச்சிருக்கக்கூடிய சம்பவம் உண்மையிலே பெரிய அளவுல வைரலா இருக்குது. அந்த அம்மாட்ட போய் இவங்க போய் பிரச்சாரம் பண்றாங்க. மா, பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லம்மா, விஜய் அண்ணாக்கு ஓட்டு போடுங்கம்மா, அவர் வந்து அப்படி கிழிச்சிருவாருமா அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்றாங்க. உடனடியாக அந்த அம்மா ஒரு சாமானிய ஏழை வியாபாரி, அந்த அம்மா சொல்றாங்க, ஏங்க விஜயால அவர் குடும்பத்தையே பார்க்க முடியல, அவர் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கே பாதுகாப்பு கொடுக்க முடியல, தன்னோட குடும்பத்தை பார்க்காத ஒரு ஆளை எப்படிங்க நாட்டை பார்ப்பாரு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேட்ட கேள்விக்கு ஒருத்தனால அங்கே பதில் சொல்ல முடியல. ஒருத்தன் கூட அந்த இடத்துல வாயை திறக்கல. வேட்பாளர் முதல் கொண்டு எல்லாரும் வாயடைச்சு அங்கேருந்து அப்படியே கிளம்பி போயிட்டாங்க. என்ன செய்ய, திமுக சதி அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பி போகக்கூடிய அளவுக்கு அந்த மாதிரி போகக்கூடிய இடம் எல்லாமே மக்கள் விரட்டக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுது. ஆனா இவங்க ஒரு ஃபேக் ப்ரொபகண்டா இவங்க கிரியேட் பண்றாங்க. ஒரு பொய்யான பிரச்சாரத்தை உருவாக்கி, நீங்க சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய வீடியோ எல்லாம் பாருங்களேன். ஒரு 4 பேர்ட்ட போய் வீடியோ கேட்பாங்க. நம்ம நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க? நான் திமுக ஓட்டு போடுவேன். நீங்க யாருக்கு போடுவீங்க? நான் அதிமுக ஓட்டு போடுவேன். நீங்க யாருக்கு போடுவீங்க? நான் விஜய்க்கு போடுவேன். அதாவது ஒரு 100 பேர்ட்ட கேள்வி கேட்டோம்னா எல்லாரும் அவங்களுக்கு பிடிச்ச கட்சிகள் சொல்லுவாங்கல்ல. இவங்க என்ன செய்யறது, திமுகன்னு 2 பேரை காட்டுறது, அதிமுகன்னு 2 பேரை காட்டுறது, மீதி தாவேகா சொன்ன 10 பேர் இருக்குல்ல அந்த ஃபுட்டேஜ் மட்டும் அதுக்கடுத்து தொடர்ந்து காட்டுறது. தாவேகா 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 விஜய் விஜய் விஜய்னு. அப்போ இந்த வீடியோ பார்த்து இவங்களா எடிட் பண்ணப்பட்ட ஒரு வீடியோ. மற்ற திமுக சொன்னெல்லாம் விட்டுருவாங்க, அதிமுக சொன்னெல்லாம் விட்டுருவாங்க. விஜய் பத்தி சொன்ன அந்த ஃபேக் ப்ரொபகண்டா இருக்குல்ல அதை மட்டும் எடுத்துட்டு வந்து வச்சுக்கிட்டு, பார்த்தீங்களா விஜய் மக்கள் எந்த அளவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க பார்த்தீங்களா, அடுத்து விஜய் தான் ஜெயிச்சிருவார் போல இருக்கே அப்படின்னு ஒரு மனநிலையை உருவாக்குறதுக்காக இது திட்டமிட்டு செய்யக்கூடிய எடிட் போல். இது எல்லாமே மக்கள்கிட்ட சர்வே எடுக்கிறன்ற பேர்ல ஒரு எடிட்டட் சர்வே. அதோட ஃபுல் ஃபுட்டேஜை காட்ட மாட்டாங்க. இவங்களுக்கு என்ன பாகம் தேவையோ அந்த பாகத்தை மட்டும் எடிட் பண்ணி காட்டக்கூடிய காட்சி. ஏன்னா இது எப்படி அளவுக்கு ஒரு கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்காங்கன்னா, இங்கே பிரச்சாரம் பண்ண போயிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு வரக்கூடிய ஒரு வீடியோ, விஜய் எங்கேயோ ஒரு இடத்துக்கு வராருங்கிறதுக்காக ஒருத்தன் சாக்கடையில் குதிச்சு 3 மணி நேரம் நீந்திட்டு வரானா. அவன் எந்த சாக்கடையிலேருந்து வெளில வரான். ஏய் யார் அவன், முதல்வன் படத்தில் வர அர்ஜுன் மாதிரி சாக்கடையிலேருந்து வரான் அப்படின்னு பார்த்தா, நான் 3 மணி நேரமாக நீந்திட்டு வரேன். ஏன் அப்படி வரானா? ஆமாம் அதான் கிட்டே விட மாட்டுறாங்களே, பவுன்சர்ஸ் ஃபுல்லாக தடுத்துடுறாங்க. அதனால் நான் என்ன செஞ்சேன், அங்கேயே பார்த்தேன். அந்த சாக்கடையில் குதிச்சேன்னா கரெக்டாக இந்த ஸ்பாட்டில் இந்த சாக்கடையில் வந்து எந்திரிச்சோம்னா தளபதியை கிட்ட நின்று பார்த்துலான்னு சொல்லி சாக்கடையில் வந்து பூந்து வந்திருக்குன்னு சொல்லி ஒரு சாக்கடைத்தனமா அடுத்த சமுதாயத்தை, அடுத்த தலைமுறையை ஒரு சாக்கடை சமுதாயமாக தான் இன்னைக்கு விஜயோடைய அரசியல் இங்கே உருவாக்கி வந்துட்டு இருக்குது. ஒரு சின்ன பிள்ளைங்க, ஒரு 3-4 பொம்பளை பிள்ளைங்க பேசுது, இன்னைக்கு எனக்கு செமஸ்டர் இருக்குது, செமஸ்டர் எக்ஸாம் இருக்குது, ஆனால் நான் அதை விட்டுட்டு எங்கள் தளபதியை பார்க்க வந்திருக்கிறேன், டிவிக்கே தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு 3 தற்கூறிங்க செமஸ்டர் எக்ஸாமை விட்டுட்டு இந்த இடத்துல வந்து ஆன்னு சொல்லி கத்திட்டு இருக்குதுங்க. இன்னொரு பொண்ணை பார்த்தான். அந்த பொண்ணு நல்ல முகமெல்லாம் மறைச்சிக்கிட்டு புர்காலாம் போட்டுட்டு இருக்குது. விஜயை பார்த்துருச்சான், நடு ரோட்டில் எகிரி 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 குதிச்சு அந்த ஒரு தற்கூரி நடு ரோட்டில் டான்ஸ் ஆடி கிடக்குது. இன்னொரு பொண்ணு, அந்த பொண்ணு வந்து என்னம்மா விஜயை பார்த்தீங்களாம்மா, காரைக்குடியில் விஜய் போயிருந்தாலும் அப்போ நடந்த சம்பவம், விஜயை பார்த்தீங்களாம்மா, பார்த்தேன், ஆனால் அவர் பேச தான் கேட்க முடியல. ஏம்மா விஜய் அண்ணா தான் பேசவே இல்லையே, ஏன் விஜய் அண்ணா பேசலை? திமுக சதி, எல்லாம் ஸ்டாலின் தான், ஸ்டாலினால அவர் பேசாமல் போயிட்டாரு. எந்த அளவுக்கு ஒரு பைத்தியக்கார கூட்டத்தை விஜய் உருவாக்கி வச்சிருக்காரு பார்த்தீங்களா. இவங்களுக்கு எது ஒன்று நடந்தாலுமே, விஜய் வர அன்னைக்கு வெயில் அடிக்குதா, விஜய் வர அன்னைக்கு மழை பெய்யுதா, அன்னைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சா, என்ன நடந்தாலும் ஸ்டாலின் 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 சொல்லி ஒரு பைத்தியக்கார மனநிலை கொண்ட ஒரு கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. இப்போ நாளைக்கே விஜய் வந்து பாஜக கூட போய் சேர்ந்தா, பாஜக கூட கூட்டணி வச்சா இந்த பைத்தியக்கார கூட்டம் அப்படியே நம்பிட்டு போயிடும். இன்னைக்கு வட மாநிலங்களில் சங்கிகள் எப்படி அப்படியே ஒரு பைத்தியக்கார மனநிலையில போயிட்டு அலைகிறாங்களோ, அந்த மாதிரி ஒரு கிறுக்குத்தனமான கூட்டம் தான் இன்னைக்கு உருவாயிட்டு வந்துட்டு இருக்குது. அதனால இது மாதிரியான பசங்களுக்கு இன்னமும் பகுத்தறிவு பாடத்தை நடத்த வேண்டியது இன்னைக்கு காலத்தோட கட்டாயம் அப்படிங்கிறது புரிஞ்சிக்க முடியுது. ஆனா இது எல்லாமே ஓட்டுகள் இல்லாத பசங்க தான். அதுல வரக்கூடிய ஒரு வீடியோ இன்னைக்கு ரொம்ப ட்ரெண்டா இருந்துச்சு. ஒரு பொண்ணுகிட்ட கேட்குறாங்க, நீ தாவேகா கட்சிக்காக வந்தியா இல்லை விஜய் பார்க்க வந்தியாமான்னு சொல்லி தந்தி டிவின்னு நினைக்கிறேன் அந்த நிருபர் கேட்குறாங்க. கேட்கமா, இல்லை நான் விஜய் பார்க்க தான் வந்தேன், ஆனால் எனக்கு ஓட்டே இல்லைண்ணா, நான் 10th தான் படிக்கிறேண்ணா, எனக்கு ஓட்டே இல்லைண்ணா, விஜய் அண்ணாவை பார்க்க வந்தேண்ணா. அப்போ இந்த தற்கூரி கூட்டம் முழுக்கவே எல்லாம் இன்னும் வாக்கு கூட இல்லாத அளவுக்கு 18 வயசு கீழே உள்ள பசங்க தான் இந்த மாதிரியான தற்கூரியா இருக்குது. அதுங்க வளர்ந்து வரும்போது உண்மையில ஒரு மாற்றம் ஏற்படும். அந்த மாற்றத்துக்கான ஒரு உதாரணம் தான் அந்த காய்கறி கடை போடக்கூடிய ஒரு அம்மா. அந்த அம்மா கேட்டாங்க பாருங்க கேள்வி, எப்போ அவரோட குடும்பத்தையே அவரால் பார்க்க முடியல, அவர் அடிப்பா அந்த நாட்டை வந்து பார்ப்பாரு அப்படின்னு கேள்வி கேட்டாங்க பாருங்க. உண்மையால அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. மக்கள் தெளிவான மனநிலையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத இது மூலியமா நம்மளால புரிஞ்சுக்க முடிஞ்சு. ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஜனநாயகன் படத்தை லீக் செஞ்ச சம்பந்தமா ஒரு 6 பேரை கைது செஞ்சிருக்கிறாங்க. இந்த செய்தியை பார்க்கக்கூடிய நிறைய பேர் வந்து இந்த 6 பேர் தான் படத்தை லீக் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இந்த 6 பேர் படத்தை லீக் செஞ்சவங்க கிடையாது.
இந்த 6 பேர் யாருன்னா இவங்க வந்து கிளவுட் ஸ்டோரேஜ்னு இருக்கும். கிளவுட் ஸ்டோரேஜ், கூகுள் டிரைவ் இது மாதிரியான இடங்கள்ல அந்த படம் வந்து லீக் பண்ணப்பட்ட படம் இருக்குல்ல, அதை இவங்க கிளவுட் ஸ்டோரேஜ்லையும் கூகுள் டிரைவ்லையும் அப்லோட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸு கேட்பானுங்களே, மச்சான் லிங்க் அனுப்பிடுறா, அந்த படத்தை பார்க்கலாம், லிங்க் அனுப்பிடும். அந்த மாதிரி கிளவுட் ஸ்டோரேஜ்லையும் டிரைவ்லையும் அப்லோட் பண்ணி அந்த லிங்க் அனுப்பணும் பசங்க. ஆல்ரெடி லீக் ஆன படத்தை இவங்க ஒரு இடத்துல அப்லோட் பண்ணி அது மூலிமா ஃப்ரெண்ட்ஸுக்கு லிங்க் அனுப்பணும் பசங்க. இந்த மாதிரி தான் 6 பேரை கைது செஞ்சிருக்காங்களே தவிர இன்னும் அஃபிஷியலாக படத்தை ரிலீஸ் பண்ணாங்க தெரியுமா, அவங்கள இன்னும் யாரும் கைது செய்யலை. அதாவது இன்னைக்கு இந்த படத்தை லீக் செஞ்சது சம்பந்தமா திரையுலகமே இன்னைக்கு இதை பற்றி பேசுது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இதை பற்றி பேசியிருக்கிறாரு, சிவகார்த்திகேயன் இதை பற்றி பேசுறாரு, தெலுங்குல இருக்கக்கூடிய சிரஞ்சீவி, அஜய் தேவர்கொண்டா, எல்லா நடிகர்களுமே இதை பற்றி பேசுறாங்க. இந்த மாதிரி ஒரு படத்தை லீக் செய்யறது பெரிய தப்பு, பல பேரோட உழைப்பு அதில் இருக்குது, இந்த மாதிரி லீக் செஞ்சவங்க மேலே கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே இதுக்காக பேசுறாங்க, எல்லாருமே குரல் கொடுக்குறாங்க. ஆனால் சம்பந்தப்பட்ட விஜய் இது வரைக்கும் வாயை திறந்து பேசலை. அப்போதான் இங்கே நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, எப்பா லீக் செஞ்சது அவர் தானப்பா, அவர் எப்படி வாய் திறந்து பேசுவார் அப்படிங்கிற ஒரு பரவலான கேள்வி, ஒரு பரவலான பேசுபொருள் இன்னைக்கு உருவாகி இருக்குது. ஏன்னா கொஞ்சம் நல்லா பாருங்க, ஒவ்வொரு இதுலையுமே ஒரு ஃபுட்டேஜ் இருக்கும். அந்த சினிமா எடுக்கும் போது இது வந்து சென்சாருக்கு நாங்கள் அனுப்புகிறோம் போது இது சென்சார் காப்பி அப்படின்னு ஒரு வாட்டர் மார்க் இருக்கும். மியூசிக் டைரக்டருக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னா அதில் மியூசிக் காப்பி அப்படின்னு சொல்லியிருக்கும். எடிட்டர் அப்படின்னும் எடிட்டர் ப்ரூஃப், ஏன்னா இப்போ லீக் ஆகிருக்கிறது எடிட்டர் சைட்லேருந்து லீக் ஆகிருக்கிறது தான், அதனால தான் அதில் ஒரு வாட்டர் மார்க் கூட இருக்குது. எடிட்டர் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு வாட்டர் மார்க் இருக்குது. அப்போ இந்த ஒரு படத்தோட காப்பிங்கிறது ப்ரொடியூசர் கிட்ட, அந்த படத்தோட ஹீரோ கிட்ட, டைரக்டர் கிட்ட, எடிட்டர் கிட்ட தான் இருக்கும். ஒரு ப்ரொடியூசர் கண்டிப்பாக லீக் பண்ண மாட்டார். ஏன்னா அவர் பெரிய பல கோடி போட்டு முதல் போடும்போது அவர் நஷ்டமாயிரமோ அவர் லீக் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை, டைரக்டர் லீக் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒரு இயக்குனருங்கிறது ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறது சமம். அவ்வளோ பெரிய ஒரு கதையை உருவாக்கி அதுக்காக பெரிய உழைப்பு செஞ்சு டைரக்டர் லீக் ஆகிக்கிற வாய்ப்பு இல்லை, எடிட்டர் லீக் ஆகிருக்கிறதும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒரு எடிட்டருக்கு இந்த படம் மக்கள்கிட்ட போய் ரிலீஸ் ஆகி அந்த மக்கள் அந்த படத்தை பார்த்து தியேட்டரில் அந்த எடிட்டோடைய திறமைகள் எல்லாம் பார்த்தா தான் எடிட்டருக்கு அடுத்தடுத்த வாய்ப்புகள் வரும். அப்போ ஒரு எடிட்டர் லீக் ஆகிருக்க வாய்ப்பு இல்லை. 4வது பேலன்ஸ் இருக்கிறது நடிகர் மட்டும்தான். அப்போ இந்த படத்தால் யாருக்கு லாபம்? மற்ற 3 பேருக்கு, ப்ரொடியூசருக்கோ, எடிட்டருக்கோ, டைரக்டர் வினோத்துக்கோ, இவங்களுக்கு இந்த படத்தால் லீக் பட்டதால் ஏதாவது லாபம் இருக்கானா? எதுவுமே இல்லை. ஆனால் ஹீரோ விஜய்க்கு இந்த படத்தால் லாபம் இருக்குது. படம் முழுக்கவே பிரச்சாரம் தான். திமுக சரியில்லை, அதிமுக சரியில்லை, பாகிஸ்தான்லேருந்து தீவிரவாதி வந்து பாம்பு வைக்க வருவான், அதுக்கும் திமுக தான் காரணம், இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் தான் காரணம், மதுரையில் வந்து பாம்பு வச்சிருவான், நான் இறைவனுக்காக பாம்பு வைக்கிறேன்னு சொல்லி ஒரு முஸ்லீம் செய்வான், இதுக்கும் அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் காலங்காலமாக ஆட்சி செய்யக்கூடிய அரசியல்வாதி தான் காரணம் சொல்லி எல்லாத்தையும் கொண்டு போய் திமுக அதிமுக தலையில போய் அடகு வைக்கிறது இருக்குல்ல. முழுக்கவே படம் விஜயோடைய பிரச்சார துணியில் எடுக்கப்பட்ட படம். அப்போ இந்த படம் நல்ல ஒன்று பார்த்துக்கோங்க, இந்த படம் தேர்தலுக்கு பிறகு இந்த படம் ரிலீஸ் ஆனா படம் ஓடாது. ஏன்னா படத்தை முழுக்க பிரச்சாரத்துக்காக எடுக்கப்பட்ட படம். தேர்தலுக்கு பிறகு வந்தா படம் வந்து ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்போ தேர்தலுக்கு முன்னாடி இந்த படம் லீக் ஆகிறதால யாருக்கு லாபம்? ஹீரோ விஜய்க்கு மட்டும் லாபம். அப்போ இது லீக் ஆகியிருந்தா விஜயோடைய தரப்புல இருந்து லீக் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இன்னும் விஜயோடைய தரப்புல இருந்து எந்த ஒரு புகாரும் கொடுக்கப்படல, ஒரு வார்த்தை வாயை திறந்து பேசல, எந்த ஒரு விஷயமே பேசாம சைக்கிள் ஓட்டிட்டு சுத்திட்டு இருக்கிறாரு. அப்போதான் விஜய் மேல இங்க சந்தேகம் அதிகமாகுது. எப்பா ஒன்று நான் காசு சேர்த்து வச்சிருக்கேன், வீட்டில் காசு சேர்த்து வச்சிருக்கேன், என் வீட்டில் எவனோ வந்து திருடிட்டு போயிட்டான்னா போய் போலீஸில் போய் ஃபஸ்ட்டு வேலை போலீஸில் போய் புகார் கொடுப்பேன். எப்பா யூடியூப் சேனல் நடத்துகிறாங்கப்பா, யூடியூப் சேனல் நடத்துகிறவங்க அவங்களுடைய வீடியோ இன்னொருத்தர் எடுத்து அவங்களோட அனுமதி இல்லாமல் தூக்கி போட்டுடுறாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு திருட்டு தானே, அவங்களுடைய அனுமதி இல்லாமல் எடுத்து போட்டுடுறாங்க. அதுக்கு காப்பிரைட் கிளைம் பண்ணுறாங்க இல்லையா, என்னோட உழைப்பை இன்னொருத்தர் தூக்கி போட்டான்னு சொல்லி காப்பிரைட் கிளைம் பண்ணுறாங்கல்ல. ஆனால் நம்ம பேட்டை டிவியில் அப்படி செய்ய மாட்டோம். ஆனால் நிறைய பேர் காப்பிரைட் கிளைம் கொடுக்குறாங்க இல்லையா. அப்போ அந்த மாதிரி ஒருத்தரோட உழைப்பை இன்னொருத்தர் ஈஸியாக எடுத்து போகும்போது ஒரு கோபம் வரும். ஆனால் விஜயோடைய படத்தை எடுத்து இங்கே லீக் பண்ணப்பட்டோன்னே விஜய் தரப்புலேருந்து இன்னும் அமைதியாக இருக்காங்க. அப்படிங்கும் போது அப்போ இந்த படத்தை லீக் செஞ்சது யாரு அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒட்டுமொத்தமாக மக்களுடைய பார்வைக்கு அம்பலமாகுது. இதையெல்லாம் திசை திருப்புறதுக்காக தான் இப்போ வந்து த்ரிஷா வீட்டில் வெடிகுண்டு அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி, ஒரு பரபரப்பாக ஒரு செய்தியை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. த்ரிஷா வீட்டில் வெடிகுண்டு மிரட்டல் அப்படின்னு சொல்லி. இது என்னன்னா, இது அந்த பாகவதர் காலத்து டெக்னிக். பாகவதர் காலத்துலாம் சங்கிகள் ஒரு ஐடியா பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும், உடனே அங்கே ஒரு வெடிகுண்டு மிரட்டல் வெடிச்சிட்டாங்கன்னா உடனே முஸ்லீம்கள் பேர்லாம் வரும், பார்த்தீங்களா முஸ்லீம்கள் அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி. இந்த சுதந்திர தின டைமில், ஏதாவது இந்த பஹல்காம் தாக்குதல் நடந்த டைமில், பாபர் மசூதி இடிக்கப்பட்ட டைமில், இது மாதிரியான காலங்களில் ஒரு வெடிகுண்டு மிரட்டல் அப்படி சொல்லி ஒரு ஃபேக் ஃபோன் காலோ ஒரு ஃபேக் மெசேஜோ வரும். அதை வச்சு முஸ்லீம்கள் மேலே ஒரு பரபரப்பு ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக செய்யக்கூடிய சித்த விளையாட்டு இதெல்லாமே இப்போ விஜய் படத்தை இஸ்லாமியர்கள் அதிகமாக எதிர்க்கிறாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக த்ரிஷா வீட்டில் வெடிகுண்டு மிரட்டல் அப்படின்னா, பத்தியா முஸ்லீம்கள் எதிர்த்தாங்களா, மறுநாளே த்ரிஷா வீட்டில் வெடிகுண்டு மிரட்டல் வருதா அப்படிங்கிறதுக்காக அந்த இஸ்லாமியர்கள் மேலே ஒரு கெட்ட பேர், ஒரு அவப்பெயர் ஏற்படுத்துறதுக்காக சங்கிகளுடைய டெக்னிக்கு. ஆனால் இவங்க அப்டேட் ஆகவே மாட்டாங்க. இதெல்லாம் பாகவதர் காலத்து டெக்னிக். இன்னமும் அந்த பழைய பஞ்சாங்கத்திலே வாழ்ந்துட்டு கிடக்குறானுங்க. ஆனால் உண்மையாகவே கலை எதார்த்தம் என்னன்னா, இன்னைக்கு விஜய் கட்சியில் தாவேக்கால இருக்கக்கூடிய பல இஸ்லாமியர்கள் அங்கேருந்து வெளியில் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக அந்த கட்சியில் ரொம்பவே உழைச்சி அந்த கட்சிக்காக பாடுபட்டு இருந்த வழக்கறிஞர் அணியை சேர்ந்த சல்மான் ஃபாரிஸ்னு ஒருத்தர், அவர் அந்த கட்சியை விட்டு வெளியில் வந்துட்டார்.
அவர் வெளியில் வந்துட்டு அந்த கட்சியில் என்னென்ன அநியாயம் நடக்குதுன்னு சொல்லி எனக்கு பர்சனலாக ஃபோன் பண்ணி பல விவரங்களை அவர் சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் அந்த கட்சியில் இஸ்லாமிய மக்கள் கட்சின்னு சொல்லி ஒரு கட்சி ஆம்பூர்லேயே இங்கே இருக்கிறாங்க. கட்சியில் மொத்தம் 4 பேரோ 3 பேரோ அந்த கட்சியில் இருக்கிறாங்க. அந்த கட்சி விஜய் வந்து மாற்றம் செஞ்சுறாரு அப்படி எப்படின்னு சொல்லி விஜய் கூட சேர்ந்துட்டு அந்த கட்சி இருந்தாங்க. விஜயோட நாங்கள் கூட்டணி வைக்கிறோம் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த ஜனநாயகன் படத்தில் இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக சித்தரித்த காரணத்துக்காக அந்த கட்சியுமே விஜய்கிட்ட நாங்கள் விலகிட்டு வந்துடுறோம், இனி விஜய் கூட கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த 3 பேர் இருக்கக்கூடிய கட்சிக்கு அவ்வளோ பெரிய கோபம் வந்து விஜய் கிட்ட இருந்து விலகி வந்துட்டாங்க. இந்த அளவுக்கு விஜய் கிட்ட இருக்கக்கூடிய பல இஸ்லாமியர்கள் விஜய்க்கு ஏதோ ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம், நான் சின்ன வயசுலேருந்து விஜய் ரசிகர், நான் வந்து தளபதி தமீமு, நான் வந்து துல்லாத மனம் துள்ளும் காலத்துலேருந்து விஜயோட ஃபேனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்த அந்த ரசிகர்கள் கூட பல பேர் அந்த இஸ்லாமிய பெயர் கொண்டவர்கள் கூட இன்னைக்கு விலகி வரக்கூடிய அளவுக்கு ஒரு தெளிவு ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு தான் இன்னைக்கு ஜனநாயகன் படம் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஆனால் இப்போ கூட சில பசங்க சொல்லிட்டு இருப்பாங்க, நீங்கள் படத்தை வந்து முழுசாக பார்க்கல, கிளைமேக்ஸில் வந்து மத ஒற்றுமை தான் காட்டியிருக்கிறாரு, மதத்தால் மக்களை வந்து கூறு போடுறாங்க, அதை தான் எங்கள் விஜய் நான் காட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லி திரும்ப அதே உளறிட்டு இருக்கிறாங்க. நம்ம அதை பற்றி நம்ம தனி ஒரு ஷார்ட்ஸ் முழுமையாக விபரத்தோட நானும் மன்சூரை சேர்ந்து ஒரு ஷார்ட்ஸ் கூட போட்டிருந்தோம். அதாவது கடைசியில் மத ஒற்றுமையை காட்டுறாங்க. அந்த மத ஒற்றுமை ஏன்பா காட்டுறாங்க? தளபதி சொன்னதால நாங்கள் மத ஒற்றுமையோட இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி விஜயை புகழ்றதுக்காக. விஜய் வந்து எங்களை ஒற்றுமையாக இருக்க சொன்னார், அதனால இந்து முஸ்லீம் அடிச்சுட்டு இருந்த நாங்கள் கூட இப்போ ஒற்றுமையாக மாறிட்டோம், இதெல்லாம் விஜய் சொன்னதால செஞ்சோம் அப்படிங்கிற காட்சி வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி அந்த இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல பாஜக இந்த மாதிரி செய்தோ இல்லை சங்கிகள் இது மாதிரி மத விருப்ப பரப்புவானோ சொல்லி அப்படிலாம் எந்த ஒரு காட்சியுமே இல்லை. வில்லன் வந்து இந்த மாதிரி செய்ய வைப்பான், ஆனால் தளபதி சொன்னோன்னே எல்லாரும் கேட்டு ஒற்றுமையாக மாறிடுவாங்களாம். அதெல்லாம் கிளைமேக்ஸ் காட்சி, இதெல்லாம் கிளைமேக்ஸில் வைக்கப்பட்டிருக்க காட்சி. படத்தோட ஆரம்பத்தில் நீ என்ன விஷத்தை விதைச்சிருக்கிற? வில்லன் வந்து மக்களை கொள்ளணுன்ற பாம்பு வைக்கிறான். அந்த பாம்பு வைக்கிறதுக்கு போய் கரெக்டாக ஒரு முஸ்லீமை போய் தேர்ந்தெடுப்பான். முஸ்லீம்கிட்ட போய் நீ பாம்பு வைக்கணும்னு சொல்லி காசை கொடுத்தனே, முஸ்லீம் போய் பாம்பு வைக்க போரு, தொப்பி போட்டுட்டு தொழுக வச்சிருக்கோம். அவர் பாம்பு வைக்க போகும்போது நான் இதை இறைவனுக்காக செய்கிறேன், கடவுளுக்காக செய்கிறேன். அப்போ தொப்பி போட்ட முஸ்லீமோட கடவுளை யாரை வணங்குவார்? அல்லாஹ் வணங்குறாரு. அப்போ நான் இதை அல்லாஹுக்காக இதை பாம்பு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி மதுரையோட வைகை ஆற்றுல, மதுரையோட மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கக்கூடிய தெருக்களில், அங்கே சர்ச் இருக்கக்கூடிய தெருக்களில் இங்கெல்லாம் போய் முஸ்லீம்கள் பாம்பு வைப்பாங்க, இதெல்லாம் அல்லாஹுக்காக பாம்பு வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி காட்சி வைக்கிறேன்னா இது எவ்வளோ பெரிய ஒரு வன்மம். எப்பா படத்தை தெலுங்குல தானே காப்பி அடித்த? தெலுங்குல என்ன கேசரி? பகவந்த் கேசரி. பகவந்த் கேசரி படத்தை அப்படியே ஒரு சீனு கூட இல்லை. சொல்லப்போனால் பாலையா நல்லா நடிச்சிருக்காரு. பாலையாலாம் அவ்வளோ மொக்க நடிகர், பாலையாவே நல்லா நடிச்சிருக்காருன்ற அளவுக்கு இந்த படம் அவ்வளோ கன்றாவியாக இருக்குது. தெலுங்குல கூட இப்படி ஒரு சீன் வைக்கலப்பா. தெலுங்குல இப்படி இஸ்லாமியர்கள் பாம்பு வைப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த காட்சி இஸ்லாமியர்கள் பாம்பு வைப்பாங்க தேவையே இல்லை. இப்படி ஒரு படத்துக்கு இப்படி ஒரு சீன் தேவையே இல்லை. தெலுங்குல அப்படி ஒரு சீனே இல்லை. ஆனால் ஏன் நீ வழியை வந்து இப்படி ஒரு கேரக்டர் வைக்கணும்? முஸ்லீம் பாம்பு வைக்கிற மாதிரி, அந்த முஸ்லீம் இறைவனுக்காக பாம்பு வைக்கிற மாதிரி ஏன் அப்படி ஒரு காட்சியை காட்டணும் நீ? அப்போ உனக்குள்ள அந்த வன்மம் இருக்குது. துப்பாக்கி படத்துலேருந்து, வேலாயுதம் படத்துலேருந்து, பீஸ்ட் படத்துலேருந்து இன்னைக்கு ஜனநாயகன் வரைக்கும் உனக்குள்ள அந்த வன்மம் இருக்க போய் தான் அந்த காட்சி வருது. இங்கே டேரக்டர் மேலாம் பழி தூக்கிட்டுலாம் போட முடியாது. ஏன்னா டேரக்டர் வந்து ஒரு மாஸ் ஹீரோவை பொறுத்தவரை டேரக்டரோட டிசிஷன்லாம் கிடையாது, ஹீரோவோட டிசிஷன் தான் டேரக்டர் எடுப்பாங்க. அதனால இந்த இடத்துல தொடர்ந்து ஒரு இந்த மாதிரி வன்மத்தோட செயல்படுறாரு அப்படிங்கிறது அம்பலமானதால தான் அந்த கட்சியிலேருந்து அந்த கட்சி ஆதரிக்கக்கூடிய பல இஸ்லாமியர்கள் மான ரோஷம் இருக்கக்கூடிய, சோத்துல உப்பு போட்டு சாப்பிடக்கூடிய அந்த ரசிகர்கள் இன்னைக்கு வெளியேறி வந்துட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு தமிழ்நாடு வர அரசியல் ரொம்பவே பரபரப்பாக போயிட்டு இருக்கு. அடுத்தடுத்து என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற கள தகவல்களை நம்மளோட பேட்டை டிவியில் தொடர்ந்து பார்த்துட்டு இருப்போம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ அவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.